Hello students, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இங்கிலீஷ் ஷார்ட்ஹேண்ட்ல சாப்டர் 28 suffix and termination. Suffixனா ஒரு வேர்டுக்கு பின்னாடி ஒரு அட்டாச்மென்ட் வந்தா அது suffix. Terminationனாலும் ஒண்ணுதான். Terminationனா ஒரு இறுதி நிலை அப்படினு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வேர்டை முடிவுக்கு கொண்டு வந்தா அது termination. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இதுலயும் நிறைய சின்ன சின்ன ரூல்ஸ் இருக்கு. அது என்னன்னு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இங். இப்போ ஒரு இங் சவுண்ட் வந்தா நம்ம ஸ்ட்ரோக்கிங் போடுவோமா? இப்படி ஸ்ட்ரோக்கிங் என் போட்டு என் வந்து டார்க்கா போட்டா அது வந்து ஸ்ட்ரோக்கிங். இப்போ இதுவே இந்த ஸ்ட்ரோக்கிங்கை சில இடத்துல எழுத முடியாது, கன்வீனியன்ட்டா இருக்காது. அப்படி எதனா அந்த கன்வீனியன்ட்டா இல்லாத போது நம்ம வந்து டாட்டிங் யூஸ் பண்ணணும், டாட் இங் யூஸ் பண்ணணும். அதாவது ஒரு புள்ளி வச்சா இது டாட்டிங், ஒரு வார்த்தைக்கு எண்டில் இப்படி ஒரு புள்ளி வச்சா இது வந்து இங்கு டாட்டிங். இந்த டாட்டிங் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஆஃப்டர் லைட் ஸ்ட்ரோக், டவுன் ஸ்ட்ரோக் அண்ட் டவுன்வோர்ட் ஆர், இங்கே வந்து டாட்டிங் தான் யூஸ் பண்ணணும். அதாவது ஸ்ட்ரோக் வந்து லைட் ஸ்ட்ரைட் டவுன் ஸ்ட்ரோக்காக இருந்தால் டாட்டிங் யூஸ் பண்ணலாம், டவுன்வோர்ட் ஆர் வந்தால் டாட்டிங் யூஸ் பண்ணலாம். அதாவது லைட் ஸ்ட்ரைட் டவுன் ஸ்ட்ரோக்னா என்னென்னா பி டி சே டவுன்வோர்ட் ஹெச் டவுன்வோர்ட் ஆர். அதாவது பினா பி டி சே டவுன்வோர்ட் ஹெச் ஆர். இந்த ஸ்ட்ரோக் வந்தால் டாட்டிங் தான் யூஸ் பண்ணணும். இப்போ எப்படின்னு பார்க்கலாம். பே, பேயிங் அப்படின்னா பே போட்டு ஃபைனலாக ஒரு டாட் வச்சா அது பேயிங். அதாவது லைட் டாட் தான் வைக்கணும். பேயிங். டையிங், டை இப்படி போடுமா, இங் டாட் வச்சா டையிங். எச்சிங், எச் இங் எச்சிங். ஹோயிங், ஹோ இப்படி போடுவோம் டவுன் ஸ்ட்ரோக், ஹோ இங் டாட் வச்சா ஹோயிங். ஹியரிங், ஹியர் எப்படி எதுவும் எதுவுமா டவுன்லோட் ஆக வந்திருக்கு, இங்கே டாட் வச்சா ஹியரிங். நெக்ஸ்ட் வந்து பீயிங். பீயிங் பாருங்க, பி வந்து ஹெவி ஸ்ட்ரெயிட் டவுன் ஸ்ட்ரோக். ஓகேங்களா? அதேமாரி டி ஹெவி ஸ்ட்ரோக் டார்க்காக போடுவோம் இல்லையா, அதுக்கு வந்து டாட்டிங் யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு வந்து ஸ்ட்ரோக்கிங் தான் யூஸ் பண்ணணும். இப்போ பீயிங்னா பி, டூயிங் டூயிங். ரேங்க் அப்போர்ட் ஆர் யூஸ் பண்ணுவோம், அப்போர்ட் ஸ்ட்ரோக்கு யூஸ் பண்ணக்கூடாது, ஸோ ஸ்ட்ரோக்கிங் தான் யூஸ் பண்ணணும். ரங்கு. நெக்ஸ்ட் இன்னொரு ரூல் பார்க்கலாம். டாட்டிங் இஸ் யூஸ்ட் ஆஃப்டர் நெஸ் சர்க்கிள். அதாவது நெஸ் அப்புறம் இங்கு வந்தால் டாட்டிங் தான் யூஸ் பண்ணணும். அப்புறம் கே கே ஹூக்டு ஃபார் எஃப்வி. அதாவது கே கேக்கு அப்புறம் எஃப்வி ஹூக் வந்தால் டாட்டிங் தான் யூஸ் பண்ணணும். என் வந்தால் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபைனலாக கேக்கு அப்புறம் என் வந்தால் யூஸ் பண்ணக்கூடாது, எஃப்வி வந்தால் யூஸ் பண்ணணும். அண்ட் அப்ஸ்ட்ரோக் ஃபைனலி ஹூக்டு. ஒரு அப்ஸ்ட்ரோக்கு ஃபைனலாக எஃப்வி என் ஹூக் வந்தால் யூஸ் பண்ணலாம், டாட்டிங் தான் யூஸ் பண்ணணும். இப்போ எப்படின்னு பார்க்கலாம். நெஸ் சர்க்கிள். டான்சிங், டான்ஸ் என்எஸ்ல முடியுதா, டான்ஸ் இப்படி எதுவுமா இங்கே டாட் வச்சா இது டான்சிங். ஓகேங்களா? இப்போ கே கேக்கு பார்க்கலாம். காஃபிங், காஃபி எப்படி எதுவும் இப்படி போட்டு எஃப் ஹூக் போடுவோமா, காஃப் இங்கே ஒரு டாட் வச்சா இது காஃபிங். ஸ்கேனிங், ஸ்கேன் என் வந்திருக்கு, எண்ணுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரோக்கிங் தான் யூஸ் பண்ணணும். எப்படின்னா ஸ்கேன் இங். ஓகேங்களா? ரன்னிங் எண்ணுக்கு வரும், ரன் டாட் வச்சா இங் ரன்னிங். வேவிங், வேவ் இங். அதாவது அப்ஸ்ட்ரோக்கு ஃபைனலாக ஹூக் வந்தால் டாட்டிங் தான் யூஸ் பண்ணணும். கேக்கு அப்புறம் ஃபைனலாக எஃப்இ வி ஹூக் வந்தால் டாட்டிங் தான் யூஸ் பண்ணணும். என்எஸ்க்கு அப்புறம் இங்கு வந்தால் டாட்டிங் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ரூல் பார்க்கலாம். ஆஃப்டர் ஏ ஹால்ஃப் லென்த் ஆர் டபுள் லென்த் ஸ்ட்ரோக் வேர் நோ ஆங்கிள் வுட் பி அப்டைன்ட் பை யூஸ் ஆஃப் தி ஸ்ட்ரோக். அதாவது என்னென்னா ஹால்ஃப் லென்த் ஸ்ட்ரோக்குக்கும் டபுள் லென்த் ஸ்ட்ரோக்குக்கும் டாட்டிங் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதாவது இப்போ போர்டிங் அப்படின்னா இது வந்து ஒரு ஹால்ஃப் லென்த். ஓகேங்களா? இங் டாட் வச்சா போர்டிங். மேட்டிங், மேட் இப்படி எதுவுமா இங் மேட்டிங். ஃபீல்டிங், ஃபீல்டு எல்டு இங் ஃபீல்டிங்.
மட்டரிங் டபுள் லென்த்தில் எப்படி எதுவுமா மட்டர் டாட் வச்சா மட்டரிங் ஓகேங்களா. நெக்ஸ்ட் டாட்டிங் இஸ் யூஸ்டு ஃபார் ஏ கான்ட்ராக்டட் லோகோகிராம். லோகோகிராமுக்கு டாட்டிங் யூஸ் பண்ணலாம். இப்போ கம்மிங் எப்படி எதுவுமா கம் டாட் வச்சா கம்மிங். தேங்க் எப்படி எதுவுமா டாட் வச்சா தேங்கிங். திங்க் டாட் வச்சா திங்கிங். ரிமெம்பரிங். ஹேவிங்கும் விஷிங்கும் டாட்டிங் வச்சா கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால் ஃபுல் ஸ்டாப் போட்டு தான் எதுவும் புக்கில் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹேவிங்னா ஹேவ் போட்டு ஸ்ட்ரோக்கிங் போடுவோம். விஷிங்னா விஷ் போட்டு ஸ்ட்ரோக்கிங் போடுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். டாட்டிங் cannot be used immediately. அதாவது டாட்டிங் நடுவில் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போது அட்மைரிங் இங்கில் முடியுது, இதுக்கு யூஸ் பண்ணலாம், டாட்டிங் வைக்கலாம். அட்மைரிங் இங்கே டாட் வச்சுக்கிறோமா, அட்மைரிங் முடியுது, ஸோ யூஸ் பண்ணலாம். அட்மைரிங்லி இங்கே நடுவில் வந்திருக்கு, இதுக்கு டாட்டிங் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த இங்குக்கு ஸ்ட்ரோக்கிங் போட்டு தான் யூஸ் பண்ணணும். எப்படின்னா அட்மைரிங்லி ஓகேங்களா. இது இங்கு லி. இப்போ டிசர்விங் இங்கில் முடியுது, இதுக்கு டாட்டிங் யூஸ் பண்ணலாம். டிசர்வ் இங்கு ஓகேங்களா. டிசர்விங்லி இதுக்கு ஸ்ட்ரோக்கிங் தான் போடுது, நடுவில் யூஸ் பண்ணக்கூடாது. டிசர்விங்லி அதாவது டிசர்விங்லி ஓகேங்களா. அதாவது நடுவில் டாட்டிங் யூஸ் பண்ணக்கூடாது, நடுவில் இங்கு வந்தால் ஸ்ட்ரோக்கிங் தான் யூஸ் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் ரூல் பார்க்கலாம். wherever ing would be represented by a dot, ings is indicated by a dash. அதாவது இப்போ ஒரு சில வார்த்தை இங்கு இங்ஸ்னு வரும், இங்ஸ்னு முடியும். டீச்சிங்ஸ் அந்த மாதிரி இங்ஸில் முடியும். இப்படி இங்ஸில் முடிஞ்சால் அதுக்கு சின்னதாக ஒரு டேஷ் போடணும். இப்படி ஒரு டேஷ் போடணும், லைட் டேஷ் தான் போடணும். இப்படி போடணும், அந்த டாட்டுக்கு பதிலாக டேஷ் போடணும். இப்போ டீச்சிங் அப்படின்னா டீச்சிங் இங்கே டாட் வைக்குமா, டீச்சிங் டீச்சிங்ஸ்னா இப்படி ஒரு டேஷ் போடணும். டீச்சிங்ஸ் இது இங்ஸ் அந்த சவுண்டு. இங்குன்னு வந்தால் டாட் வைக்கணும், இங்ஸ்ன்னு முடிஞ்சால் ஒரு டேஷ் வைக்கணும். பிளாட்டிங்ஸ்னா பிளாட்டு இங்ஸ் ஓகேங்களா. பிளாட்டிங்ஸ் ஓகேங்களா. இப்போ டூயிங்ஸ்னா டூயிங்க்கு நம்ம ஸ்ட்ரோக்கிங் தான் போடுவோம், அதுதான் கன்வீனியன்ட்னு புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு எப்படி எதுனா இப்போ டூயிங்னா இப்படி எதுமா ஸ்ட்ரோக்கிங் போட்டு இங் டார்க் பண்ணி டூயிங்ஸ்னு வந்தால் அதுக்கு அப்படியே சர்க்கிள் போடணும், நார்மலாக எப்பயும் போல தான் டூயிங்ஸ் ஓகேங்களா. கன்வீனியண்ட்டாக இல்லாத போது இப்படி எதணும், மற்றபடி இந்த ரூல் தான் ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா. இங்ஸ்னு வந்தால் ஃபைனலாக ஒரு டேஷ் போடணும். இப்போ நெக்ஸ்ட் ரூல் பார்க்கலாம். அலிட்டி, இலிட்டி, ஆரிட்டி, ஆரிட்டி, எல்டி and similar termination are expressed by disjoining the stroke immediately preceding the termination. அதாவது டெர்மினேஷன்னா என்ன சொன்னேன், ஒரு வேர்டை முடிவுக்கு கொண்டு வரது தான் டெர்மினேஷன். இப்போது இதெல்லாம் ஒரு வேர்டை முடிவுக்கு கொண்டு வரும். அதாவது இது எப்படி ஏதோம்னா, இப்போ அலிட்டி, இலிட்டி, ஆரிட்டி, ஆரிட்டி, எல்டி வந்தால் இதுக்கு முன்னாடி வர ஸ்ட்ரோக்கை பிரித்து எழுதணும், அதாவது டிஸ்ஜாயின் பண்ணி எழுதணும். இப்போ எப்படின்னா ஃபார்மாலிட்டி அல்டி வந்திருக்கா, இதுக்கு முன்னாடி என்ன ஸ்ட்ரோக் வந்தது எம். ஸோ அதை எம்மை பிரித்து எழுதணும். இப்போ ஃபார் எப்படி எழுதணும், ஃபார் இந்த ஃபாருக்கு எம்மை பிரித்து எழுதுனா இது ஃபார்மாலிட்டி. இது சொல்லி பார்க்கணும். ஃபார்மாலிட்டி, ஃபார்மிலிட்டி, ஃபார்மாலிட்டி அப்படி சொல்லி பார்த்தா ஃபார்மாலிட்டி தான் வேர்டு இருக்குது. ஸோ ஃபார்மாலிட்டி இந்த ஆரிட்டிக்கு முன்னாடி வர ஸ்ட்ரோக்கை பிரித்து எழுதணும் ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி எம் வருது, ஸோ எம்மை பிரித்து எழுதிருக்கும், டிஸ்டாண்ட் பண்ணி எழுதிருக்கும். இப்போ மொபைலிட்டி, இலிட்டி வந்திருக்கு, இலிட்டி ஓகேங்களா. இந்த இலிட்டிக்கு முன்னாடி வர ஸ்ட்ரோக்கை பிரித்து எழுதணும்.
இப்போ முன்னாடி என்ன ஸ்ட்ரோக் வந்திருக்கு பி. ஸோ எம் போட்டு பியை பிரிச்சுக்கணும். இது மொபைலிட்டி. ஓகேங்களா. பார்பாரிட்டி ஆரிட்டி வந்திருக்கு பாருங்க. ஆரிட்டி இந்த ஆரிட்டிக்கு முன்னாடி வர ஸ்ட்ரோக்கை வந்து பிரிச்சுக்கணும். ஸோ பாரிட்டி பிரிச்சுக்கணும். அது வந்து ஆரிட்டி அந்த சவுண்ட். மெஜாரிட்டி ஜாரிட்டி ஆரிட்டி வந்திருக்கு. ஆர்டிக்கு முன்னாடி ஜே வந்திருக்கு. ஸோ ஜே வந்து பிரிச்சுக்கணும். எம் போட்டு ஜே இப்படியான மெஜாரிட்டி. ஓகேங்களா. நாவல்ட்டி எல்டி வந்திருக்கு. எல்டிக்கு முன்னாடி வி வந்திருக்கு. ஸோ அந்த வியை வந்து பிரிச்சுக்கணும். ஸோ நான் இப்படி போட்டால் நாவல்ட்டி. ஓகேங்களா. இப்போ எபிலிட்டி அப்படின்னா எபிலிட்டிக்கு முன்னாடி எந்த சவுண்டுமே வரல. ஸோ இப்படி பி போட்டால் ஏ தான் இருக்குது, அது வவல் தான் இருக்குது. ஸோ இதை வந்து இந்த மாதிரி எழுதக்கூடாது. இதுக்கு வந்து ஃபுல் ஸ்ட்ரோக் தான் எழுதணும். எப்படின்னா இப்போ எபிலிட்டினா எபிலிட்டி. ஓகேங்களா. அதாவது அலிட்டி இலிட்டி ஆரிட்டி ஆரிட்டி எல்டி இப்படி வந்ததுன்னா இதுக்கு முன்னாடி என்ன சவுண்டு வருதோ அதை வந்து அதுக்கு முன்னாடி வர ஸ்ட்ரோக்கோட பிரிச்சு எழுதணும். ஓகேங்களா. இந்த மாதிரி வந்ததுன்னா அதுக்கு முன்னாடி என்ன சவுண்டு வருதோ அதை வந்து அதுக்கு முன்னாடி வர ஸ்ட்ரோக்கோட பிரிச்சு எழுதணும். ஓகேங்களா. இப்போ அலிட்டிக்கு முன்னாடி எம் சவுண்டு வந்திருக்கு. ஸோ அதை வந்து அதுக்கு முன்னாடி வர ஸ்ட்ரோக்கோட பிரிச்சு எழுதணும். இப்படி சவுண்டோ ஸ்ட்ரோக்கோ வரலாம், அதை வந்து ஃபுல் ஃபார்ம் தான் எழுதணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ரூல் பார்க்கலாம். லாஜிக்கல் லாஜிக்கலி ஆர் எக்ஸ்பிரஸ்டு பை ஏ டிஸ்ஜாயிண்ட் ஜே. அதாவது ஃபைனலாக ஒரு வேர்டு வந்து லாஜிக்கல் லாஜிக்கலின்னு முடிஞ்சால் ஜே ஸ்ட்ரோக் போடணும். அதை வந்து டிஸ்ஜாயின் பண்ணி போடணும். ஓகேங்களா. ஜே ஸ்ட்ரோக் இப்படி போடுமா. லாஜிக்கல் லாஜிக்கலின்னு சவுண்ட் வந்தால் ஜே ஸ்ட்ரோக் போடணும் முடிஞ்சா. ஓகேங்களா. இப்போது மித்தலாஜிக்கல் மித்தலாஜிக்கலி எப்படி வந்தாலும் இந்த லாஜிக்கலுக்கு நம்ம ஜே ஸ்ட்ரோக் போடுவோம். ஓகேங்களா. இப்போ மீதி இருக்கிற சவுண்டுக்கு தான் நம்ம ஸ்ட்ரோக் போடணும். இப்போ மித்தலாஜிக்கல் மீ இத்து. ஓகேங்களா. இந்த லாஜிக்கலுக்கு ஜே மித்தலாஜிக்கல். ஓகேங்களா. இந்த லாஜிக்கலுக்கு ஜே போட்டோம். மித்தலாஜிக்கல் அதை வந்து டிஸ்ஜாயின் பண்ணி எழுதணும். ஓகேங்களா. இப்போ சைக்காலஜிக்கல் ஆர் சைக்காலஜிக்கலி அப்படின்னு வேர்டு வந்தால் இந்த லாஜிக்கலுக்கு நம்ம ஜே ஸ்ட்ரோக் போடுவோம். மீதி இருக்கிறதுக்கு ஸ்ட்ரோக் போடுவோம். சைக்காலஜிக்கல் சைக்கா நான் இப்படி போடுமா சைக்கா. இந்த லாஜிக்கலுக்கு இப்படி ஸ்ட்ரோக் போடுறோம் சைக்காலஜிக்கல். இப்போ நெக்ஸ்ட் மென்ட். மென்ட் இஸ் ரெப்ரசன்டட் பை ஜாயிண்ட் எம் ஹால்டு வித் என் ஹூக் ஆர் என் ஹால்டு. அதாவது மென்ட்டுன்னு ஃபைனலாக ஒரு வேர்டு முடிஞ்சால் அதுக்கு வந்து எம் ஹால் பண்ணி ஆகணும். இப்போ மென்ட்டுனா இப்படி எம் ஹால் பண்ணி அதில் என் ஹூக் போடணும் மென்ட். அப்படி இல்லைன்னா என்ன ஆல் பண்ணி ஆனாலும் இதுவும் மென்ட் தான். இதுவும் மென்ட் சவுண்ட் தான், இதுவும் மென்ட் சவுண்டு தான். இந்த மென்ட் எங்கே கன்வீனியண்ட்டாக இருக்கோ அங்கே யூஸ் பண்ணணும். இது எங்கே கன்வீனியண்ட்டாக இருக்கோ அங்கே யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. அப்போ எப்படின்னு பார்க்கலாம். எக்ஸ்பிரிமெண்ட் மென்ட்டுன்னு முடியுது. ஸோ எப்படி அதனா எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேங்களா. எக்ஸ்பெரிமெண்ட் எக்ஸ்பிரிமெண்ட். ரெஜிமெண்ட் ரெஜிமெண்ட் மென்ட் இந்த மென்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஏன்னா இங்கே இதுதான் கன்வீனியண்ட்டாக இருக்குது. கமென்ஸ்மெண்ட் கமென்ஸ்மெண்ட் எப்படி எதுவும் கமெண்ட்ஸ். ஓகேங்களா. இது கமெண்ட்ஸ் மென்ட். இதுக்கு வந்து இங்கே இப்படி ஏற முடியாது. கமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்படி மென்ட் போட முடியாது. இது கன்வீனியண்ட்டாக வராது. இதுக்கு வந்து இந்த மென்ட் யூஸ் பண்ணணும். இந்த என் ஹால்டு இது யூஸ் பண்ணணும். எப்படின்னா கமென்ஸ்மெண்ட் சின்னதாக ஹால் பண்ணியாலும் இது கமென்ஸ்மெண்ட். இங்கே கம்முக்கு இங்கே வைக்கிறோம். ப்ரிஃபர்மெண்ட் ப்ரிஃபர்மெண்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு வேர்டு வந்து மென்டல் மென்டலி மென்டாலிட்டின்னு முடிஞ்சால் அந்த மென்ட்டை வந்து டிஸ்ஜாயின் பண்ணி எழுதணும். இப்போ மென்ட் இப்படி எழுதுமா. இது வந்து டிஸ்ஜாயின் பண்ணி எழுதுனா அந்த சவுண்டுக்கு வந்து மென்டல் மென்டலின்ற அந்த சவுண்டு வரும். இப்போ ஜாயின் பண்ணி எழுதுனா மென்ட்டுன்னு முடிஞ்சிடும். அதை டிஸ்ஜாயின் பண்ணி எழுதுனா இந்த சவுண்டு வரும். இப்போ எப்படின்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸ்பிரிமெண்டல் எக்ஸ்பிரிமெண்டலி எக்ஸ்பிரிமெண்ட்னா ஜாயின் பண்ணி எழுதணும். எக்ஸ்பிரிமெண்டல் இந்த சவுண்டு வருது. அதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து டிஸ்ஜாயின் பண்ணி எழுதுறோம் இங்கே. ஓகேங்களா. இப்போ ஃபண்டமெண்டல் ஃபண்டமெண்டலி ஃபண்டமெண்டாலிட்டி இப்படி வேர்டு வந்தால் ஃபண்டு இப்படி இருக்குமா. இது டிஸ்ஜாயின் பண்ணி மென்ட்டு போடணும். மென்ட் ஃபண்டமெண்டலி.
ஓகேங்களா, இல்லை ஃபண்டமெண்டல். நெக்ஸ்ட் ரூல் எல்ஒய், அதாவது லீன்னு ஒரு வார்த்தை முடிஞ்சால் அது இந்த லீக்கு பதில் எல் ஸ்ட்ரோக் போடணும். அதை வந்து ஜாயின் பண்ணி போடலாம், டிஸ்ஜாயின் பண்ணி போடலாம். ஓகேங்களா, இப்போ ஃப்ரெண்ட்லி இந்த லீக்கு வந்து எல் ஸ்ட்ரோக் போடணும். இப்போ எப்படி எதுனா ஃப்ரெண்ட் எப்படி எதுவும், இது ஃப்ரெண்டு கால் பண்ணி எதுவும் ஃப்ரெண்ட் எழுதுமா, இது லீ, இதுதான் ஃப்ரெண்ட்லி. டிஸ்ஜாயின் பண்ணியாதுன்னா அது வந்து லீ, அந்த எல் ஸ்ட்ரோக்கை டிஸ்ஜாயின் பண்ணியாதுன்னா அது வந்து லீ சவுண்டு. சீஃப்லி அப்படின்னா சீஃப் போட்டு லீ இதில் ஜாயின் பண்ணி வரும். ஓகேங்களா, சீஃப்லி. அடுத்து இது வந்து ஒரு சில இடத்துல இந்த லீ வந்து ஒரு சில இடத்துல கன்வீனியண்ட்டாக இருக்காது, அங்கே வந்து நம்ம நார்மலாக ஸ்ட்ரோக் போட்டு தான் வேணும். இப்போ டீப்லினா டீப்லி, டி பல்லு, டீப்லி. பாசிட்டிவ்லி அப்படின்னா பாசிட்டிவ்லி. கன்வீனியண்ட்டாக இருக்கிற இடத்துல இப்படி ஆகணும், கன்வீனியண்ட்டாக இல்லைன்னா இப்படி ஆகணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஷிப். ஒரு வேர்ட் ஷிப்புன்னு முடிஞ்சால் அந்த இடத்துல வந்து இஷ் ஸ்ட்ரோக் போடணும். அது வந்து ஜாயின் பண்ணி போடலாம், டிஸ்ஜாயின் பண்ணி போடலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப். ஓகேங்களா, ஃப்ரெண்ட்ஷிப். அந்த ஷிப்புக்கான சவுண்டு தான் இஷ் போடுறோம். லீடர்ஷிப், லீடர்ஷிப் டிஸ்ஜாயின் பண்ணி வரும். ஓகேங்களா, லீடர்ஷிப். ஸ்காலர்ஷிப், ஸ்காலர் எழுதிட்டு ஸ்காலர் எல்லார், ஷிப் டிஸ்ஜாயின் பண்ணி இஷ் போடுறோம். ஷிப், ஸ்காலர்ஷிப். ஷிப்புன்னு முடிஞ்சால் இஷ் ஸ்ட்ரோக் போடணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ரூல் பார்க்கலாம். ஃபுல்னஸ். ஃபுல்னஸ்னு ஒரு வேர்டு முடிஞ்சால் அந்த இடத்துல எஃப் சர்க்குலஸ் போடணும். ஃபுல்னஸ்னு வந்தால் எஃப் சர்க்குலஸ் போடணும். ஓகேங்களா, இப்போ எப்படின்னா இப்போ கேர்ஃபுல்னஸ், இந்த ஃபுல்னஸுக்கு எஃப் சர்க்குலஸ் போடணும், கேருக்கு ஸ்ட்ரோக் போடணும். இப்போ கேர் இப்படி போடுமா, டிஸ்ஜாயின் பண்ணி போடணும், இது கேர்ஃபுல்னஸ். ஃபுல்னஸ்னு வந்தால் எஃப் சர்க்குலஸ் போடணும், டிஸ்ஜாயின் பண்ணி போடணும், இது கேர்ஃபுல்னஸ். இப்போ யூஸ்ஃபுல்னஸ் அப்படின்னா இப்போ யூஸுக்கு ஸ்ட்ரோக் போட்டுருமா, யூஸ். இது டிஸ்ஜாயின் பண்ணி எஃப்எஸ் போட்டால் இது கேர்ஃபுல்னஸ், சாரி யூஸ்ஃபுல்னஸ். நெக்ஸ்ட் லெஸ்னஸ், லவ்ஸ்னஸ் ஆர் எக்ஸ்பிரஸ்டு பை எ டிஸ்ஜாயின்ட் எல்எஸ். அதாவது லெஸ்னஸ் லவ்ஸ்னஸ்னு ஒரு வார்த்தை முடிஞ்சால் எல் சர்க்குலஸ் போடணும். அந்த சவுண்டுக்கு லெஸ்னஸ் லவ்ஸ்னஸ் சவுண்டுக்கு எல் சர்க்குலஸ் போடணும், டிஸ்ஜாயின் பண்ணி அதணும். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹோப்லெஸ்னஸ். ஹோப்லெஸ்னஸ்னால் லெஸ்னஸ்க்கு நம்ம இந்த சிம்பிள் போட்டுருவோம், ஹோப்புக்கு மட்டும் ஸ்ட்ரோக் போடணும். ஹோப் இப்படி இருக்குமா, டிஸ்ஜாயின் பண்ணியானா இது ஹோப்லெஸ்னஸ். கேர்லெஸ்னஸ், கேர் போட்டு டிஸ்ஜாயின் பண்ணி லெஸ் போட்டால் கேர்லெஸ்னஸ். ஷெடுலோஸ்னஸ், லவ்ஸ்னஸ் வருது, ஷெடு யூ போட்டு டிஸ்ஜாயின் பண்ணி லெஸ் போட்டால் ஷெடுலெஸ்னஸ். அதாவது ஃபுல்னஸுக்கு எஃப்எஸ் டிஸ்ஜாயின் பண்ணியானா அது ஃபுல்னஸ்னு வரும். லெஸ்னஸ் அந்த சவுண்டுக்கு எல்எஸ்ஸை வந்து டிஸ்ஜாயின் பண்ணியானா லெஸ்னஸ் லவ்ஸ்னஸ் இந்த சவுண்டு வரும். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட்டு வாட், வாட், யாட். இப்படி ஒரு வார்த்தை முடிஞ்சால் வேவை வந்து ஹால் பண்ணி எழுதணும், இப்படி சின்னதாக. யாரில் முடிஞ்சால் ஏவை வந்து ஹால் பண்ணி எழுதணும். ஓகேங்களா, எப்படின்னா பேக்வேர்ட் பாருங்க, வேர்டில் முடியுது. ஸோ பேக்வேர்ட் ஹால் பண்ணி எழுதுறோம், பேக்வேர்ட். ஸ்டால்வார்ட் இதில் முடியுது, வாட்டில் முடியுது. எப்படின்னா ஸ்டால் வாட் ஹால் பண்ணி எழுதணும். பிரிக் யார்ட், யார்டை வந்து ஏவை வந்து ஹால் பண்ணி எழுதணும், பிரிக் யார்ட். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் காம்பவுண்ட் வேர்ட்ஸுக்கு சஃபிக்ஸ் எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஹேர் இன் அப்படின்னா இப்போ ஹேர் இன், ஹேர் இன் அப்படின்னா எப்படி ஆகுதுன்னா ஹேர் இன். ஓகேங்களா, இது 6. ஹேர் இன். தேர் இன்னா தேர் இன், தேர் இன். வேர் இன்னா வேர் போட்டு இன் போடணும், வேர் இன். ஓகேங்களா, இப்போ ஹேர் ஆன், ஹேர் ஆன் அப்படின்னா ஹேர் ஆன். தேர் ஆன், தேர் ஆன். வேர் ஆன், வேர் ஆன். ஹேர் அட், ஹேர் அட். தேர் அட், தேர் அட். வேர் அட், வேர் அட். ஹேர் டு அப்படின்னா ஹேர் டு,
there to-னா there to, where to-னா where to, hair off அப்படின்னா hair, இந்த எஃப் வந்து டார்க்காக போடணும் ஓகேங்களா. எஃப் வந்து டார்க்காக பி மாதிரி போடணும். ஹேர் ஆஃப், தேர் ஆஃப், தேர் ஆஃப் டார்க்காக போடணும். வேர் ஆஃப், வேர் ஆஃப். ஹேர் வித், ஹேர் வித் அப்படின்னா ஹேரு இத்து போடணும். இத்து, வித் ஸ்ட்ரோக். தேர் வித், தேர் வித், வேர் வித், வேர் வித், தேர் வித், ஹேர் வித் ஓகேங்களா. ஓகே, இந்த சாப்டரில் ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் எல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் ஃப்ரேசஸ் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க, அதையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பேராகிராஃப் எக்ஸசைஸ் எழுதி பாருங்கள். தேங்க்யூ.